அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுடைய அஷ்டவக்ர கீதையினுடைய விளக்க உரைய தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இதுல அனைத்திலும் உரைபவர் நீங்கள். எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. நீங்க உடல் அல்ல, மனதல்ல. ஆனா நீங்க ஆத்மஸ்வரூபம். எல்லா இடத்திலும் எல்லா உயிர்கள்லையும் நீங்க தான் இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி தெள்ள தெளிவா அஷ்டவக்ரர் ஜனகர்கிட்ட சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போறீங்க. இந்த தனியா வந்ததுல இருந்து போற நாட்களுக்கு இடையில நீங்க பண்ணக்கூடிய செயல்கள் தான் என்னன்னா கர்ம வினைகள் ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தர் மேல விருப்போட இருக்கீங்க, வெறுப்போட இருக்கீங்க. அதனால வரக்கூடிய கோபங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் என்னன்னா ஒரு மனப்பதிவுகளாக இருந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மனப்பதிவுகள் தான் வாசனைகள் என்று அழைக்கப்படுகிறது. சோ அந்த வாசனைகள் மூலமா ஏற்படக்கூடிய அந்த மனப்பதிவுகள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பிறவிகளை எடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. வாசனா வாசனா அப்படின்னா இப்போ ஒரு மலர் இருக்கு அப்படின்னா மலர் இருக்கிறது தனியா இருந்தா கூட அதனுடைய வாசனை வந்து நமக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு நறுமணம் இருக்கு அப்படின்னு சொன்ன நினைச்சுக்கோங்க, அந்த இடம் அந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாது, அதனுடைய வாசனைய நீங்க நுகர்வீங்க. அது போல இந்த மனதினுடைய வாசனையும் என்ன எங்க இருக்குன்னாக்க இந்த பிரபஞ்சத்துல அங்கங்க இருக்கிறது. சோ அதுதான் இந்த மனதில பிரதிபலிக்கிறது. சோ அதை வைத்துதான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிறவிகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு. இப்போ எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் வெற்றிடமாக ஆகாசம் போல உங்க மனசு இருக்கும்போது உங்களுக்கு பிறப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யோகிகள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாமே எல்லாத்துக்குமே மனதில எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு அவதாரம் எடுத்து வருவாங்க அப்படின்னா அது அவங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக அல்ல, மற்றவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறதுக்காக, மற்றவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதுக்காக அவங்க மீண்டும் மீண்டும் இந்த பிறவி எடுப்பாங்க. சோ இது மாதிரி நான் உடல் அல்ல, மனதல்ல, நான் ஏதுமற்ற வெற்றிடம், மற்றவங்க மேல எந்த விதமான விருப்பும் வெறுப்பும் இல்லாத போது நாம வந்து என்ன நினைக்கிறோம், எல்லா உயிர்களையும் நாம இருக்கிறதா உணர்றத ஜனகர் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறார். அதான் அஷ்டாவக்ரர் என்ன பண்ணார், திடப்படுத்துறார். ஆமா, நீ உடல் அல்ல, இந்த மனதும் அல்ல, நீ விருப்பு வெறுப்பற்ற ஒரு வெறுமையான ஒரு மனம். சோ அதனால்தான் என்ன, எல்லா இடத்துலயுமே நீ நிறைந்திருக்கிறாய் அப்படின்னு சொன்னார். இந்த விருப்பு வெறுப்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய மனதுக்குள்ள வந்து ஒரு ஒரு அறைகளா போட்டு வச்சுக்கணும். இப்ப வந்து ஒருத்தரை பார்க்கிறோம், அவர் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுது, அவர் பத்தியான ஒரு அபிப்பிராயம் எண்ணங்கள் வருது. சோ அதை வந்து என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னொருத்தவங்க மேல ஒரு கோவப்படுறோம், வருத்தப்படுறோம். சோ அவங்களோட குணநலங்களை பார்த்து அதை வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லாம உங்களையே நீங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நினைச்சு, நான் இப்படி இருக்கனாக்க எனக்கு இது ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்க குற்றம் சாட்டி உங்களை பத்தியான நினைப்புகளை வச்சு ஒரு மனதுல ஒரு பெட்டியை போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி மனதை வந்து பிரிவினைகளாக வைத்து ஒரு ஒரு குணங்களை வந்து நீங்க மனதுக்குள்ள சேர்த்து வைக்கும் போதுதான், இந்த விருப்பு வெறுப்புகளோட இருக்கும் போதுதான் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது, கர்ம வினை ஆகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த பிரிவுகளை எல்லாம் நீக்கி நீங்க ஆஹ் மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருங்க. இதுதான் உங்களை வந்து உங்களுடைய ஆழ் மனதுல இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோட இணைக்க விடாம எது தடுக்குதுன்னு கேட்டா, இந்த மனதுல ஏற்படக்கூடிய இந்த பிரிவினைகள் தான் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரிவினைகள்லாம் நீக்கிவிட்டு உங்களுடைய ஆள் மனதுல நீங்க இருக்கும்போது நீங்க நீங்க வந்து நிசங்கல்பா எந்த விதமான எண்ணங்கள் அற்றும் இருக்கும்போது நீங்க என்னவா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. எல்லாருமே மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆன்ம ஆன்மஸ்வரூபத்துல எல்லாத்துக்குமே இந்த மகிழ்ச்சியா இருக்கு. அதை தெரிந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியை அறிந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதை தெரியாதவர்கள் என்ன இருக்காங்க, அறியாமையில இருக்கவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மகிழ்ச்சி நமக்குள் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரியாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துறார். ஸோ இப்போ எல்லாமே ஒரே உணர்வு நிலைதான். எல்லாமே எல்லாத்தையும் நம்ம எப்பயும் விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்திலையும் நாம தான் நிறைந்திருக்கிறோம். சோ அந்த மாதிரியான அனுபவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு சுகீபவ ஆனந்தம், மகிழ்ச்சி எப்பவுமே நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ என்ன, இந்த மாதிரியான
ஆள் நிலையில இருக்கக்கூடிய நீங்க தான் தெய்வீகமானவர். நீங்க இந்த உலகத்துல யோகியும் இல்ல, போகியும் இல்ல. நீ என்ன பண்றீங்க? நீங்க தான் தெய்வீகமானவர். நீங்க தான் ஆனந்தத்தின் ஊற்று அப்படின்னு நினைக்காம, ஒரு யோகிய பார்த்தோ, ஒரு குரு முனிவரை பார்த்தோ என்ன பண்றீங்க? நம்மளோட மேலானவர், பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பற்றுதல் ஏற்படும்போது, நீங்க அந்த நடு நிலையிலிருந்து விலகி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருமே சமம். அதனால அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க. அவங்கள வந்து ஆ சாதாரணமா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லல. இருந்தாலும் உங்களுக்கும் அவரு சமமானவர் தான். இந்த உலகத்துல யோகியும் இல்ல, போகியும் இல்ல. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ள ஆனந்தத்த சமநிலையோட பார்த்து, உங்களுக்குள்ள எந்த விதமான மனப்பிரிவுகளும் இல்லாமல், அ எ சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருங்கள். எப்பலாம் உங்களுக்கு மற்ற இடத்துல விருப்பு வெறுப்பெல்லாம் இல்லையோ, அப்ப வந்து நீங்க ஆனந்தத்தின் ஊற்றாக இருப்பீங்க. அப்படிங்கிறத தான் இந்த விளக்கம் மூலமா சொல்றாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் குருதேவ்.